ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. ஜோதிடம் ஒரு அற்புதத்திலும் அற்புதமான விஷயம். காதல், கற்பனை, கர்ண கடூரமான முரட்டுத்தனம், ரோஜா பூவை விட இளமையான அல்லது இதமான வருடலை தரக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகள், முரட்டு சுபாவம், பார்த்தாலே பற்றி கொண்டு எரியும் அளவுக்கு கோபத்தை காட்டும் குணாதிசயங்களை அடையாளம் காட்டும் கிரகங்கள், மழையே இடிந்து விழுந்தாலும் தாங்கக்கூடிய தன்மையை கூட மனோதைரியம் என்று அடையாளம் காட்டக்கூடிய 3ஆம் இடத்த கிரகமும் 6ஆம் இடத்த கிரகமும், தன்னுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை காட்டும் 11ஆம் இடம், 11ஆம் இடத்தில் இருக்கிற கிரகமும் 11ஆம் இடத்து கிரகமும் நம்முடைய ஆயுளை தெளிவாக அடையாளம் காட்டி, உன்னுடைய ஆயுள் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் உன்னுடைய ஆரம்பம், இப்படித்தான் முடிவு என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் அடையாளம் காட்டும் கிரகங்கள், அதில் இருக்கும் கிரகங்களுடைய தன்மைகள், அதில் இருக்கும் ராசியினுடைய தன்மைகளுக்கு ஏற்றவாறு மனிதன் வாழ்ந்து முடிக்கக்கூடிய தன்மையையும் இந்த நவகிரகங்கள் அடையாளம் காட்டுகிறது. ஆக நவகிரகங்களால் அடையாளம் காட்ட முடியாத ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அப்படி இல்லை என்று யோசிப்பதாக இருக்கலாம். நமக்கும் தெரியாமல் எத்தனையோ இருக்கலாம் அல்லவா? அப்படி என்று பார்க்கும் பொழுது மறுமையில் எப்படி இருக்கும் என்று, அல்லது வாழ்க்கை முடிந்த பிறகு அடுத்தது என்ன நடக்கும், எப்படி இருக்கும், மறுமைக்கு பின்னால் எப்படி என்பதை அடையாளம் காட்டக்கூடிய கருட புராணமும் இருக்கத்தான் செய்கிறது. ஆக மறுமையிலும் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும், அல்லது ஆத்மாவினுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சனியும் மாந்தியும் கருட புராணமும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிருகன் ஜாதகத்தில் சொல்லப்படாத இயற்கையினுடைய சக்திகள், இயற்கையினுடைய சதுரங்க விளையாட்டுக்கள், இப்படி எல்லாவற்றையும் கிரகங்கள் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அப்படி பார்க்கும் பொழுது இன்று கிரகங்களுடைய சதுரங்க விளையாட்டுகளுக்கு ஜோதிட முத்துக்கள் என்ற வரிசையில் தொடர் காணொலிகளாக பார்த்து வருகிறோம். அதில் ஆண் ஜாதகத்தில் எந்த இடத்தில் சுக்கிரன் இருக்கிறதோ அந்த இடத்தில் பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் இருந்தால் சுகம் கெடுவதில்லை. அது மட்டும் இல்லாமல் குரு இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் சுகம் கெடுவதில்லை என்பது நடைமுறையில் காணப்படுகிறது. புதன், குரு, சுக்கிரன் பலமற்றவர்கள் ஆகி அவர்களிடம் நடுவில் சனியும் இருந்து மீதமுள்ள கிரகங்கள் பலம் பெற்று லக்கினம் சரமானால் பெண் ஆனவள் ஆண் போல நடத்தி உள்ளவளாக இருக்கிறாள். இது மிதுன லக்கணத்திற்கு அப்படியே பொருந்துகிறது. மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெண்கள் பொதுவாகவே நல்ல அஜானுபாகுவான உடல் அமைப்போடு நல்ல தைரியம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே ஆண்களாக இருக்கும் பட்சத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் வஞ்சகம் இருப்பதை உணர முடிகிறது. ஆனால் பெண்களிடம் மிதுன லக்கணத்தில் பிறந்து அந்த மிதுன லக்கணமே வர்க்கோத்தம லக்கணமாக அமைந்து அந்த ராசி கட்டத்தில் மிதுனத்திற்கு குருவனுடைய பார்வையோ சனியனுடைய தொடர்போ ஏற்படும் பட்சத்தில் கர்ண கடூரமான மனோதைரியம் படைத்த பெண்களாக இருக்கிற நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் பாவக்கிரகம் இருந்து 9ஆம் இடத்தில் கிரகம் இருந்தாலும் சனி 7இல் பாவக்கிரகம் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் அந்த பெண் சன்னியாசியாக போகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5இல் குரு சந்திரன் இருந்தால் கணவரால் கொண்டாடப்படத்தக்கவளாகவும் நல்ல மனைவியாகவும் இருக்கிறாள். விரதங்கள் மூலம் குழந்தை பெறுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு காதலும் வந்து தொடர்கிறது என்பது சற்று கசப்பான தகவல் கூடிய அனுபவம். 7ஆம் இடம் சரராசியாகி சந்திரனுடன் கூடிய சுக்கிரனால் பார்க்க பெற்றால் அவன் கணவன் கேவலமானவனாக அல்லது ஸ்திரீலோலனாக அமைந்து விடுகிறான் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 7ஆம் இடத்தை இரட்டைப்பட்ட ராசியாகவோ அல்லது இரட்டை ராசியாகவோ இருந்து சுபக்கிரகங்களோடு கூடிய பார்வையை பார்க்க பெற்றால் கணவன் நல்லவனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பொதுவாகவே இரட்டைப்பட்ட ராசி 7ஆம் இடமாக இருக்கும் பட்சத்தில் அது பெண் ராசியாக அமைகிறது. அந்த பெண் ராசியில் பிறந்த ஜாதகன் துவாதசாம்ச சக்கரத்தில், அதாவது 12வது வர்க்க சக்கரத்தில் அந்த இரட்டைப்பட்ட ராசியிலேயே லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்காரன் இருக்கும் பட்சத்தில் 100% அந்த மனைவிக்கு அவன் கட்டுப்பட்டு போகிறான் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 8ஆம் இடத்தில் சனி, சூரியன், புதன், சந்திரன் இணைந்து இருந்தால் அந்த பெண் மலடியாகிறாள். சனி செவ்வாய் வீட்டிலும் சுக்கிரனுடன் கூடிய சந்திரன் லக்னத்திலும் இருந்து பாவரால் பார்க்க பெற்றாலும் அந்த பெண் கர்ப்பம் அடையாமலே, அதாவது மலட்டு பெண்ணாக வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து சனியினுடைய பார்வையை பெற்றிருக்கும் பட்சத்தில் அல்லது சேரும் பட்சத்தில், அதாவது 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இருந்து இந்த சனியோ செவ்வாயோ யாராவது ஒருத்தர் நீச்சமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வாழ்க்கை துணைக்கு அல்லது அந்த ஜாதகரினுடைய மனைவிக்கு அல்லது அந்த ஜாதகியினுடைய கணவரால் ஒரு நல்ல குழந்தையை பெற முடியாமல் போகிறது. ஏன் என்று கேட்டால் 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் என்று பார்க்கும்பொழுது லக்னத்துக்கு 8ஆம் இடம், அந்த 5ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்தில், அதாவது 5ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அது பலமான தோஷத்தை தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. எண்ணற்ற ஜாதகங்களை பார்த்துவிட்டோம். அடுத்து, கணவனுக்கு முன் மரணத்தை சந்திக்கக்கூடிய பெண் ஜாதகம் எப்படி இருக்கும் என்று பட்சத்தில் சுபரும் பாவரும் லக்னத்தில் இருந்து சுபக்கிரகம் 2இல் இருந்தால் கணவனுக்கு முன்பே மரணம் அடைகிறாள். இதில் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் தீர்க்க ஆயுளுடன் கூடிய தீர்க்க சுமங்கலி. அப்படி இல்லாத பட்சத்தில் இள வயதில் அல்லது மத்தியம வயதிலேயே கணவனை தவிக்க விட்டு போய்விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. லக்னத்திற்கோ ராசிக்கோ இருபுறமும் பாவர் இருந்து அல்லது பாவக்கிரகங்களுடைய இருபுறமும் பாவர் இருந்து லக்னத்துக்கு பாவக்கிரகத்தினுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் தன்னுடைய குலத்தை அதோடு நாசம் செய்யக்கூடிய ஒரு சந்ததியாக அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கிறது என்பதை நடைமுறையில் கொள்ள முடிகிறது. இது இல்லாமல் 2 பக்கம் லக்னத்துக்கு 2 பக்கம் பாவக்கிரகம் இருந்து இந்த 2 பக்கமும் இருக்கக்கூடிய பாவ கிரகங்களுக்கு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் சுப கிரகமாக இருந்து லக்னத்தையோ 7ஆம் இடத்தையோ பார்க்க அவர்கள் விஷக்கன்னிகையாக இருக்கிறாள் அல்லது விஷக்கன்னிகையாக இருக்கக்கூடிய தன்மை பெற்று விடுகிறார்கள் என்பது காண முடிகிறது. லக்னத்தில் ராகு, செவ்வாய், சூரியன் இருந்தாலும் காமம் அதிகமாக உள்ளவனை அந்த பெண் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கிறாள். அது திருமணத்துக்கு முன் அல்லது திருமணத்துக்கு பிறகு 2-1 வருடங்கள் அது ரசிக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. காலப்போக்கில் அந்த அதிகபட்ச காமமே கணவனுடன் இருந்து வெறுத்து ஒதுங்கி வாழக்கூடிய தன்மையை வந்து அதன் மூலம் விவாகரத்தை பெறுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 7இல் 2 பாவக்கிரகங்கள் 7இல் இருந்தால் காமத்தில் பற்றுதல் கொண்டவன் ஆகிறான். 3 பாவக்கிரகங்கள் 7இல் இருந்தால் கணவனுக்கு மரணத்தை அளிப்பதுடன் விபச்சாரியும் ஆகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோகமான சகோதரன் என்று பார்க்கும்பொழுது 3க்குரியவன் 11ஆம் இடத்தில் இருந்தும் 3க்கும் 11க்குரியவன் ஒருவருக்கொருவர் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வரக்கூடிய சகோதரன் மூத்த சகோதரனாக இருந்தாலும் இளைய சகோதரனாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் ஆதரவையும் வாழ்நாள் முழுவதும் தருகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சந்திரன், சனி, கேது இணைந்து காணப்பட்டால் ஜாதகன் பைத்தியமாகிறான். சந்திரன், சனி இணைந்து அவர்களை செவ்வாய் பார்த்தால் மூளை பாதிக்கப்படுகிறது. புதனும் மாந்தியும் இணைந்து 6ஆம் வீட்டில் இருந்தால் அவருக்கு பைத்தியம் உண்டாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரன் கெட்டு இந்த சந்திரன் கெட்ட நிலைக்கு இசைவாக புதனும் கெட்டிருந்தால் இந்த மாதிரி மனநோயாக இருக்கிறது அல்லது பைத்தியமாக இருக்கிறது. அல்லது புதன் பாதிக்கப்பட்டு புதனுக்கு அடுத்த நிலையில் சந்திரன் பாதிக்கப்படும் பொழுது இவர்களுடைய வித்தியாசமான குணாதிசயம் படித்த குழந்தையாக இருக்கிறது. மனமும் உணர்வும் புத்திகளும் மாறிவிடுகிறது. இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நடைபெணமாக வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஜிகே என்று சொல்லக்கூடிய கோபாலகிருஷ்ணன் ஐயா சொல்லியிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஸ்பெஷல் சைல்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்களுக்கு பாஸ்பரஸ் குறைபாடு அல்லது துத்தநாக குறைபாடு மற்றும்
ஈயக்குறைபாடு என்று சொல்லி அறுதிட்டு அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இதில் மருத்துவ ஜோதிடம் நூலில் தெளிவாக வரையறுத்து அடையாளப்படுத்தியிருக்கிறார் திரு ஜி. கோபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு மேலும் ஒரு நன்றியுடன் வணக்கம். இப்படி ஒரு ஜாதகத்தில் என்ன சொல்ல முடியாது என்று பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் சொல்ல முடியும். ஆனால் அனுபவமும் அறிவும் நிதானமும் இருக்கும் பட்சத்தில். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம். ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.